ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு லைக் கொடுத்துருங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மகா சிவராத்திரிக்கு எங்க வீட்டுல நான் எப்படி பூஜைகள்லாம் பண்ணேன், அதுவும் இல்லாம சில விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது என்னன்னா, சிவன் இருக்காருன்னு சொல்லி நான் எப்படி உணர்ந்தேன் அந்த விஷயத்தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கவும் கேட்கவும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போறது ஒரு குட்டி கதை, என் கூட நடந்ததுதான் நான் சொல்றேன். சிவன் இருக்காருன்னு சொல்லி என்னை உணர வச்சது எப்படின்னு சொல்லிதான். 7 வருஷம் முன்னாடி ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு திங்கக்கிழமையா இருந்தது. அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது மன வருத்தம் நிறைய இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாத ஒரு டைமா இருந்தது. அந்த டைம்ல தான் அந்த சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். கூட போனவங்க எல்லாருமே கோயிலுக்கு போய் சுவாமி பார்க்க போயிட்டாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன்னா, கோயிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் அந்த சன்னிதானுக்கு பின்னாடி ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு கீழே உக்காந்து எனக்கு இருக்க மன வருத்தம் கஷ்டத்தை அங்க உட்காந்து நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கூட வந்தவங்க எல்லாருமே வீட்லயும் எல்லாருமே போய் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா நான் கோயிலுக்கு போனேன், அவரை பார்க்காம நான் வீட்டுல வந்தேன். ஆனா மறுவாரமே என்ன ஆச்சுன்னா, அதே திங்கக்கிழமை மறுவாரம் நான் காலையில எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், வீட்டுல பூஜை பண்றேன், வண்டி எடுக்கிறேன். நான் சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நான் போயிட்டேன். அங்க போய் அவர் பேர்லயே அர்ச்சனையும் நான் பண்ணிட்டு வந்தேன். எந்த பிளானும் இல்லை, எதுவுமே இல்லை. என்னன்னு தெரியல, தானாவே கோயிலுக்கு போகணும்னு சொல்லி எண்ணம் வந்தது. தானாவே போய் அவர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இதே தொடர்ந்து ஒரு 2 வருஷமா திங்கக்கிழமை ஆனா அவர் கோயிலுக்கு போய் அவரு பேர்லயே அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து இதே மாதிரி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு புரிய வந்தது, இந்த மாதிரி நம்ம சிவன் கோயிலுக்கு போய் நம்ம அவரை பார்க்காம நம்ம மனசுல எவ்வளவு வருத்தம் கஷ்டத்தோட போய் அங்க உட்காந்துட்டு நம்ம வந்துட்டோமே, நம்ம மனசுக்கு கஷ்டமா இருக்கும்போது நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு கேட்டிருக்கு போல, அவரு எனக்கு நான் இருக்கேன், நீ நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லிதான் என்ன அதுக்கு மறுவாரமே அவரு சன்னிதானக்கு என்னை வாரம் வாரம் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, அவரு இருக்காரு, அவரு பார்த்து பாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரதோஷம் விரதம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரதோஷம் விரதத்துல ரொம்பவே ஒரு பவர் நிறையவே இருக்கு. நாம என்ன கேக்குறோமோ அது குடுக்கற மாதிரி ஒரு பவர் இருக்கு அந்த விரதத்துக்கு. அந்த விரதத்துல நான் வெறும் தண்ணி கூட குடிக்காம நான் சில டைம்ல நான் இருந்திருக்கேன். சில டைம்ல தண்ணி குடிச்சும் நான் இருக்கேன். இல்லைன்னா காலையில எடுத்து ஈவினிங் வரைக்கும் பிரதோஷம் அபிஷேகம் நடக்கும்ல கோயில்ல, அந்த அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு. அது 8 மணி ஆனாலும் சரி, 9 மணி ஆனாலும் சரி, அப்படி ஒரு தீவிர பக்தி அவர் மேல ஆயிடுச்சு எனக்கு. இது எல்லாமே நடந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே என் கண்ணுக்கு முன்னாடியே நாங்க போய் உக்காந்தது, என் கூட நடந்தது, அவரை எப்படி நான் கும்பிட ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா சுவாமியும் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். பர்டிகுலரா நான் இந்த சாமி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீலே வந்ததில்லை. ஆனா இது ஒரு ஃபீல் தனி ஒரு ஃபீல். அவர் இருக்காரு, நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை எனக்கு கொடுத்த கடவுள், என்னோட முதல் கடவுள், என்னோட முதல் குரு, என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கைய சேஞ்ச் பண்ண கடவுள் இவரு. இவருக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில வந்த ஒரு கடவுள் பாத்தீங்கன்னா முருகர். இப்ப முருகரை கும்பிடுறவங்க நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% ஆளுங்க முதல்ல சிவனை தான் கும்பிட்டுருப்பாங்க. ஏன்னா சிவனை யாரு கும்பிடுறாங்களோ முருகர் தானாவே அவங்க வாழ்க்கையில வருவாங்க கண்டிப்பா ஒரு குருவா. ஏன்னா சிவனை கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு குரு கடிப்பாரு. இவரு தான் இன்னுமே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொல்லி அவரே நமக்கு காமிக்குவாரு. அந்த மாதிரிதான் என் வாழ்க்கையில முருகர் வந்தாரு. எப்படின்னா திடீர்னு ஒரு நாள் காலையில என் வீட்டுக்காரர் சொல்றாரு, பழனிக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஈவினிங்கே கிளம்பி போயிட்டாரு. அவர் போனவர் நான் என்ன சொல்றேன்னா அவர்கிட்ட, நீங்க வரும்போது வேல் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அவர் வரும்போதே வேல் வாங்கிட்டு வந்தாரு. என்னைக்கு வேல் ரூபத்துல முருகர் எங்க வீட்டுக்கு வந்தாரோ அன்னைக்கு இருந்து எடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அபிஷேகம் பண்றது, இல்ல அவருக்கு விளக்கு போடுறது, அவருக்கு பூஜைகள் பண்றதுன்னு சொல்லி
கொஞ்சம் கொஞ்சமா எப்படி எனக்கு சிவன் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரோ நான் இருக்கேன்னு சொல்லி அதே மாதிரிதான் எனக்கு முருகர் கொடுத்தாரு. முருகர் வந்து எனக்கு சிவன் கொடுத்த குரு. இப்ப என் வாழ்க்கைக்கு குரு யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான். ஆனா எனக்கு முதல் குரு முதல் கடவுள்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அது சிவன் தான். அதனால இப்படிதான் என் வாழ்க்கையில வந்து சிவனும் முருகரும் வந்து எனக்கு நம்பிக்கை ரொம்ப. நம்ம நம்பினோம்னா எல்லாமே இருக்கு, நம்ம நம்பலைன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு கல்லை கூட நம்பி இதுல கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணோம்னா கண்டிப்பா அதுல கடவுள் வருவாரு. ஏன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டாலும் சரி, இல்ல நம்ம கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி, மனதார அந்த ஒரு நிமிஷம் நம்ம கையெடுத்து கும்பிடும் போது அவரை பத்தி தான் நம்ம நினைக்கணும். மனதார சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு இது தேவை, ஆனா நீ என்ன நினைக்கிறியோ நீ பார்த்து செய், நீ எது செஞ்சாலும் நல்லதைதான் செய்வ, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா வந்து எந்த கடவுளா இருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தர் காலை பிடிச்சிருக்கீங்கன்னா கடவுள் காலை அது வந்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீ என்ன வேணாலும் செய், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. நாம இந்த பூமியில வரும்போது இல்ல போகும்போது நம்ம கர்மாவை மட்டும்தான் நம்ம கொண்டுட்டு போவோம், எடுத்துட்டு வருவோம். அதனால நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யலாம், நல்லதே பார்ப்போம், நல்லதே பேசுவோம். ஏன்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது நம்ம தப்பா பேசணும், அவங்க மனம் வருத்தப்பட்டுச்சுன்னா அது கூட ஒரு கெட்ட கர்மாவா வரும். நல்லது பண்ற ஒரு தகுதியில கடவுள் உங்களை வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு போய் மிச்சம் இருந்தா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு நல்ல கர்மாவை நம்ம சேர்க்கலாம். என்னால முடிஞ்ச 4 பேருக்கு நல்லதை நான் செய்யறேன். உங்களால எவ்வளவு முடியுதோ நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் இருக்காருன்னு சொல்லி என்னை உணர வச்சாரு எப்படின்னு சொல்லி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்க கூடயும் ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வாட்டி மகா சிவராத்திரிக்கு என்னோட டே 3:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே விரதத்தை கடைபிடிச்சிடணும்னு சொல்லி 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில வந்தோடனே விளக்கெல்லாம் ஏத்தி நம்மப்பன் ஈஸ்வருக்கு வந்து நான் 7 வகத்துல அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 7 வகத்துல அபிஷேகம் பண்ணி விழுவையிலேயே வந்து 108 போற்றி போட்டு அர்ச்சனம் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் விரதத்துக்கான சங்கல்பம் தான் எடுத்திருந்தேன். நம்ம எந்த கடவுளுக்கு விரதம் கடைபிடிச்சாலும் சரி, நம்ம சங்கல்பம் கண்டிப்பாவே நம்ம எடுக்கணும். சங்கல்பம் நம்ம எதுக்காக நம்ம எடுக்கிறோம்னா, நம்ம எத்தனை நாளைக்கு விரதம் இருக்கோம், இல்ல எத்தனை மணி நேரம் நம்ம விரதம் இருக்கோம், இல்ல நம்ம எப்படி நம்ம வெறும் தண்ணியால நம்ம விரதம் இருக்கோமா, இல்ல ஒருவேளை நம்ம சாப்பிட்டு விரதமா இருக்கோமோ, எல்லாமே நம்ம சொல்லி நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். எப்படின்னா ஒரு கையில வந்து நம்ம கையில ரைட் ஹேண்ட்ல வந்து பன்னீர் இல்ல தண்ணி எடுத்துக்கலாம். அதுல 2-3 பச்சரிசி எடுத்துக்கிட்டு விழுவேலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பூ முழுசா நம்ம வச்சு இத்தனை நாளைக்கு நான் விரதம் வைக்கிறேன், நான் இதுக்காக நான் இருக்கேன், எந்த தடங்களும் இல்லாம நீங்க கூட இருந்து இந்த விரதத்தை வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம சங்கல்பம் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம விரதத்தை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு நம்ம வரணும். காலையில வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரமா வந்து ஒரு கோயில் இருக்கு, அங்க சின்ன லிங்கம் இருக்கு. அங்க போய் எந்த விசேஷமா இருந்தாலும் என் கையார போய் அபிஷேகம் பண்ணி அவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தேன். இந்த வாட்டி மகா சிவராத்திரிக்கு காலையில 4 மணிலிருந்து எடுத்து மறுநாள் 6 மணி வரைக்கும் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு விரதமா இருந்தேன். நைட்லாம் மெடிடேஷன் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருந்தது.